ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக பதிவுத்துறை சார்பில் புதிய திருத்தப்பட்ட வழிகாட்டு மதிப்பு வரைவு பட்டியலை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இந்த வரைவு பட்டியலுக்கான விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக பதிவுத்துறை சார்பில் புதிய திருத்தப்பட்ட வழிகாட்டி மதிப்பு வரைவு பட்டியலை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஜூன் 10ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த புதிய வழிகாட்டி மதிப்பு வரைவு பட்டியல் மீது பொதுமக்கள் கருத்து சொல்ல 15 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கருத்துக்களுக்கு பிறகு இறுதி பட்டியல் வெளியாக உள்ளது. தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகள் கடந்த 2012ஆம் ஆண்டு சீரமைக்கப்பட்டது. அதில் சில குளறுபடிகள் ஏற்பட்டதாக புகார்கள் எழுந்த காரணத்தால் கடந்த 2017 வழிகாட்டு மதிப்புகளில் ஒரேடியாக 33% குறைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் பேசிய அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 1/4/2012 அன்று உயர்த்தப்பட்ட நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு 9/6/2017 அன்று முதலே ஒரே சீராக 33% குறைக்கப்பட்டது. மேலும் விற்பனை, நன்கொடை, பரிமாற்றம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அல்லாத ஏற்பாடு ஆவணங்களுக்கான பதிவு கட்டணம் 1%இலிருந்து 4% உயர்த்தப்பட்டது. சந்தை மதிப்பிற்கு ஏற்க வழிகாட்டி மதிப்பை உயர்த்தவும் பதிவு கட்டணத்தை குறைக்கவும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த கோரிக்கைகளை ஏற்று வழிகாட்டி மதிப்பில் திருத்தத்தை பரிந்துரைக்க ஒரு குழுவை அரசு அமைத்துள்ளது. இக்குழு நில அளவை எண் வாரியாக திருத்தம் மேற்கொள்ள கால அவகாசம் தேவைப்படும். ஆகவே வெளிச்சந்தையில் சொத்துக்களின் மதிப்பு கணிசமாக அதிகரித்துள்ளதால் இக்குழுவின் அறிக்கை பெறுவர வழிகாட்டி மதிப்பு 8/6/2017 வரை கடைபிடிக்கப்பட்டு வந்த வழிகாட்டி மதிப்புக்கு ஈடாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. நிலம் வாங்குபவர்களின் சுமையை குறைக்க பதிவு கட்டணத்தை 4%இலிருந்து 2% குறைக்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. இனி சொத்து விற்பனை, நன்கொடை, பரிமாற்றம் ஆகிய ஆவணங்களுக்கு 8/6/2017 வரை கடைபிடிக்கப்பட்ட வழிகாட்டு மதிப்பில் 5% முத்திரை தீர்வை, 2% சொத்து மற்றும் வரி மற்றும் 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அல்லாத ஏற்பாடு ஆவணத்திற்கு 7% முத்திரை தீர்வை, 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த நடவடிக்கைகள் எளிய நடுத்தர மக்களுக்கு, குறிப்பாக வங்கி கடன் மூலம் வீடு வாங்குபவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று கூறுகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசின் பதிவுத்துறை கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி வெளியிட்ட நிலத்திற்கான வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையில் பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழகத்தில் 9 பதிவுத்துறை மண்டலங்களில் 50 பதிவு மாவட்டங்கள் 571 சார் பதிவு அலுவலகங்கள் உள்ளன. பத்திரப்பதிவு செய்யப்படும் வழிகாட்டி மதிப்பீட்டில் கிரயம் பெறுவதற்கு 7% முத்திரை தாள் கட்டணம், 2% நிர்வாக கட்டணம் என மொத்தம் 9% கட்டணத்தை பொதுமக்கள் செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழிகாட்டி மதிப்பில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக அரசுக்கு புகார் வந்த வண்ணம் உள்ளன. அதாவது ஒரே தெருவில் இருக்கும் இடங்களுக்கு வெவ்வேறு வழிகாட்டி மதிப்புகள் இருப்பதாக புகார்கள் எழுந்தது. எனவே இந்த வழிகாட்டி மதிப்பில் உள்ள குறைகளை களைய மாவட்ட அளவில் ஆட்சியர் தலைமையில் துணைக்குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் பத்திரப்பதிவு, வருவாய், உள்ளாட்சி உள்ளிட்ட துறைகளின் அலுவலர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் வழிகாட்டி மதிப்பை தெருக்கள் வாரியாக, சர்வே எண் வாரியாகவும் விரிவாக ஆய்வு செய்து முரண்பாடுகளை கலைந்துள்ளார்கள். தற்போது திருத்தப்பட்ட இந்த வரைவு வழிகாட்டி மதிப்பு பட்டியல் பதிவுத்துறையின் இணையதளமான tnregnet.gov.in என்ற போர்ட்டலில் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தெரு பெயர் அல்லது புல எண் பிரிவு போய் 14 மண்டலத்தில் எந்த மண்டலம் என்பதை குறிப்பிட்டு அதில் சார் பதிவாளர் அலுவலகம் மற்றும் கிராமம், தெருவை குறிப்பிட்டால் திருத்தப்பட்ட வழிகாட்டி மதிப்பு எவ்வளவு என்பது தெரியும். இந்த திருத்தப்பட்ட வரைவு பட்டியலை காணும் பொதுமக்கள் அதில் தவறுகள் உள்ளதாகவோ அல்லது ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினாலோ தாராளமாக கருத்து சொல்லலாம். இதற்காக 15 நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கலெக்டர் தலைமையிலான துணைக்குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். பொதுமக்களின் கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வரைவு பட்டியலில் திருத்தம் செய்யப்படும். அதன் பின் இறுதி வழிகாட்டி மதிப்பு பட்டியல் வெளியிடப்படும். அரசின் ஒப்புதலுக்கு பின்னர் இந்த புதிய திருத்தப்பட்ட வழிகாட்டி மதிப்பு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த வரைவு பட்டியல் மதிப்பு பட்டியலில் கிராமப்புறங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ஆனால் நகர்ப்பகுதியில் உள்ள முரண்பாடுகள் களையப்பட்டிருக்கிறது. எனவே கிராமங்களில் உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நகரங்களில் தான் வழிகாட்டு மதிப்பு மாறி இருக்கும். அதனால் சில இடங்களில் மட்டும் அதிகபட்சமாக 10% அளவிற்கு வழிகாட்டி மதிப்பு உயர்ந்துள்ளது. அதே போல் சில இடங்களில் 10% அளவிற்கு குறைந்துள்ளது. அதாவது ஒரு தெருவில் ஒரு மதிப்பு என்கிற வகையில் வழிகாட்டி மதிப்பு மாற்றப்பட்டிருக்கிறது. உங்கள் தெருவின் வழிகாட்டி மதிப்பை tnregnet.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் வழிகாட்டி மதிப்பு பட்டியலை உயர்வு செஞ்சுருக்காங்க, திருத்தம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கான அறிவு பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக வெளியாகி உள்ளது. ஸோ இதுக்காக தனி குழு அமைத்து பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் மூலமாக
தெருக்கள் வாரியாக சர்வே எண் வாரியாக ஒரே தெருக்களில் வெவ்வேறு நில மதிப்பு உயர்வு குளறுபடி காரணத்தை சரி செய்து இப்போது புதுசாக ஒரு மதிப்பு கூட்டு பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலத்துடைய பட்டியல் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் ஊரில் ஒரு தெருவில் இருக்கக்கூடிய நிலத்தை நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்லைன் மூலமா நீங்கள் வந்து TNREGINET என்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய நிலத்தை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுறப்போ அதில் உங்களுடைய தெரு வாரியாக சர்வே எண் வாரியாக நீங்கள் செக் பண்ணுறப்போ ஒரு ரேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டு வந்து கரெக்டாக இருக்கா, உங்களுடைய தெருக்களுக்கு கரெக்டாக எல்லாருக்கும் பொதுவாக போட்டிருக்காங்களான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, ஏதாவது திருத்தம் செய்யணும்னாக்கா உங்களுடைய கருத்துக்களை 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எழுத்துப்பூர்வமாக ஒரு லெட்டர் பேரில் நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு பற்றினாக்கா பொதுமக்களுக்கு உண்மையிலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வழிகாட்டி மதிப்பு பட்டியலை பார்த்தீங்கன்னாக்கா நகர்ப்புறங்களுக்கு மட்டும்தான் திருத்தம் செஞ்சுருக்காங்க, கிராமப்புறங்களில் எதுவும் செய்யலை. ஸோ அதனால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தெருக்கள் வாரியாக இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஸோ அவங்களுடைய வழிகாட்டு மதிப்பு பட்டியல் வந்து ஏற்கனவே இருந்து தான் வந்து வெளியாகும். ஸோ நகர்ப்புறங்களில் தான் இந்த வழிகாட்டு மதிப்பு பட்டியல் வந்து உயர்வு பண்ணியிருக்காங்க. அதனால் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க மட்டும்தான் மாற்றம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யாராவது நகர்ப்புறங்களில் இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுடைய மாவட்டம், வட்டம், உங்களுடைய தெரு பெயர், சர்வே எண் போட்டு உங்களுடைய நிலத்துடைய வழிகாட்டு மதிப்பு எவ்வளோன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கு தெரியப்படுத்துங்க. இதுபோல் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.